வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட காரியம் என்னவென்றால், ஃபியர் ஆஃப் அன்னோன். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், ஃபியர்னா என்ன? பயம். அன்னோன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நோன்னா தெரியும், அன்னோன்னா தெரியாது, ரைட்டா? ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படின்னா என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம். அதான் ஃபியர் ஆஃப் அன்னோன். பொதுவாக பயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏராளமான பயங்கள் இருக்குது. வித்தியாசமான பயங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு இந்த தண்ணியை பார்த்தா பயம். நீர்நிலைகள், இந்த நயகரா ஃபால்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீர்வீழ்ச்சி, நீர்நிலைகள், அவைகளெல்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு பயம் அவங்களே ஆட்கொள்ளும். சில பேருக்கு உயரமான கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு விதமான பயம் இருக்கும், பெரிய கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தா. இன்னும் சில பேருக்கு அந்த உயர்ந்த கட்டிடத்துக்கு மேலே போய் மேலேருந்து கீழே பார்த்தா மயக்கம் அடித்து உழுவுறவங்களாம் இருக்கிறாங்க, மயங்கி உளுந்துருவாங்க. பயம் உயரத்தை குறித்தான பயம். ஏராளமான பயங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்திலேருந்து கடைசி பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கடவுள் இந்த மனுகுலத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்லாம் கடவுள் சொல்லுகிறத நீங்கள் பல்வேறு இடங்களில் இந்த பைபிளில் பார்க்கலாம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களோடு ஊழியம் செய்த நாட்களில் பல்வேறுபட்ட இடங்களில் தம்முடைய சீசர்களை பார்த்து, பயப்படாதீங்கப்பா, ஏன்பா பயப்பட்டீங்க, நானும் இன்னும் உங்களோடு இருக்கிறேனே அப்படின்லாம் சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். நிறைய மனிதர்களுக்குள் இருந்து அவங்களை ஆட்டி படைக்கிறது. எதுவுமே அந்த மனிதனால் செய்ய முடியாது. பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிங்களேன், நம்ம வாழ்கிற உலகம் எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி தான். ஆங்கிலத்தில் அன்சர்டனிட்டி, செர்டனிட்டி கிடையாது, அன்சர்டனிட்டி. எதுவுமே நிலைவரம் இல்லை, இல்லையா? இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு நிற்பேன்னு நம்பிக்கை, கடவுளுக்குள் விசுவாசிக்கிறேன், நல்லது. கடவுள் கையில் ஒன்று இருக்குது இல்லையா, என்ன நடக்கும் தெரியல. நிலைவரமற்ற தன்மை இந்த உலகத்தில் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் காணப்பட்டு கொண்டு தானே இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு கையில் காசு இல்லாமல் போச்சுன்னா எங்காச்சும் போய் தெருவில் பிச்சை எடுப்போமா அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. ஐயோ, இந்த நாள் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டில், அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், மாதம் ஆனால் சம்பளம் கிடைக்குது, நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டோம்னா என்னடா பண்ணுறது, பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலே, ஒரு விதமான பயம். பயத்துக்கு பஞ்சமே இல்லைங்க, பயத்துக்கு பஞ்சமே இல்லை. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக இன்னைக்கு டீல் பண்ணும்படியாக நான் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, கண்ணால் ஒரு காரியத்தை பார்க்கறதுனால ஒரு பயம் வந்தால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு விதத்தில். இப்போ திடீர்னு நீங்கள் போகிறீங்க, ஒரு பாம்பை பார்க்குறீங்க, படம் எடுத்து ஒன்று ஆடுது, ஒரு பயம் வரதானே செய்யும். கண்ணில் பார்க்குறீங்க, பாம்பு படம் எடுத்து ஆடுறது, ஓகே, பயம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் திடீர்னு வரும், பாம்பை பார்த்த உடனே. ஓகே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பயம் இருக்குதுங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாம முயற்சி செய்கிறேன். என்ன அப்படின்னா, என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம், ஃபியர் ஆஃப் அன்னோன். மண்டையை பிச்சுக்கணும் பாருங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்மளை அப்படியே பேரலைஸ் பண்ணிடும், டீஆக்டிவேட் பண்ணிடும், எதுவுமே செயல்பட முடியாதபடி நம்ம மனநிலைமையை அப்படியே கட்டி வச்சிரும் பாருங்க. இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம். இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வித பயம் அப்படின்னு ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை ஆட்கொள்ளும் பட்சத்தில் அவன் பயப்படுகிற வண்ணமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் வந்து சம்பவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விதத்தில் நான் சொல்லுகிறேன், இது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பயம் என்று. இப்போ பாருங்களேன், கண்ணால் ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, திடீர்னு ஒரு பய உணர்வு வருதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு எளிமையாக போய்விடலாம், இல்லையா? ஏற்கனவே சொன்னது போல பாம்பு படம் எடுத்து ஆடுது கண்ணுக்கு முன்னால், பார்த்தா உங்கள் குலம் நடுங்குது, பயங்கரமான ஒரு பய உணர்வு வருது. எளிமையான வழி என்ன? அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுங்க, அவ்வளோதானே, சிம்பிள். ஆனால்
நான் சொல்லுகிற இந்த பயம் அந்த மாதிரி பயம் கிடையாது. இட்ஸ் ஃபியர் ஆஃப் அன்னோன். நைட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க, இந்த பயம் அப்படியே வந்து மண்டையை தாக்கும். ஐயோ நாளைக்கு அது நடந்துருமோ, நாளைக்கு கையில் காசு இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமோ, பையன் ஓடி போயிடுவானோ, பிள்ளை ஓடி போயிடுவாளோ, ஒரு பயம். ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் தாக்கும் போது மனது அப்படியே பேதலிக்கும் பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பேதலிப்பு வரும்போது அநேக நேரங்களில் நம்ம பயப்படுகிற வண்ணமாகவே அந்த காரியம் நாளைக்கு நடந்து விட வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆகையினால தான் இது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு உதாரணத்தை கூட வேதாகமத்தில் என்னால் காட்ட முடியும். யோபு. இந்த யோபு அப்படிங்கிற அந்த கடவுளுடைய மனுஷனை பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு முன்னால மிகவும் உண்மையான உத்தமமான ஒரு மனிதன், பயபக்தி மிக்க ஒரு மனிதன், ரொம்ப சூப்பரான பயபக்தி மிக்க ஒரு மனிதன். வாசிச்சு பாருங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா, எதிர்பாராத விதமா இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்னவென்றே தெரியாத ஒரு பயம்னு சொல்லி வருகிறேன் இல்லையா, இந்த பயத்தினால ஆட்கொண்ட ஒரு மனிதனாக இந்த யோபு காணப்பட்டான். வேத வசனம் சொல்லுது பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்களேன். யோபுங்கிற அந்த புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வாயை திறந்து அந்த யோபுவே சொல்றான். என்ன சொல்றான்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவன் வாயை திறந்து சொல்றான். நான் எது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தேனோ அந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னு வேதனையா சொல்றான் அந்த யோபு. அடுத்த வார்த்தையும் வாசிக்கிறேன். நான் அஞ்சினதுன்னா பயப்பட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தே சேர்ந்துருச்சு அப்படின்னு புலம்புகிறான். அப்போ இந்த யோபுங்கிற இந்த மனிதனுடைய கேரக்டரை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்னவென்றே தெரியாத ஒரு வித பயத்தினால இவன் பீடிக்கப்பட்டவனாக ஆட்கொண்டவனாக காணப்பட்டதுனால தான் இவன் பயந்தபடியே அந்த காரியம் நடந்துருச்சுங்க. எவ்வளோ வேதனையான காரியம் இல்லையா? அப்போ இதை வச்சு தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பயம், ஃபியர் ஆஃப் அன்னோன். இந்த யோபுக்கு என்ன நடந்ததுன்னா, இவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள். இவங்க எங்கடா பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு அந்த பிள்ளைகளை போத்தி வளர்ப்பார். யார்? இந்த யோபு. அந்த காலத்தில் இந்த பிள்ளைகள்லாம் அடிக்கடி ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதத்தில் அங்கங்கே அப்படியே விருந்து நடக்கும். அப்போ இந்த விருந்தெல்லாம் நடக்கும்போது இந்த தகப்பனாக யோபுக்குள்ள ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன எண்ணம்னா, ஐயோ இவங்களாம் விருந்து சாப்பிட்டு பயங்கரமாக ஜாலியாக இருக்கும்போது கடவுளுக்கு விரோதமாக ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது, பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சர்வாங்க தகன பலி இட்டு, பாவமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு பயம், பண்ணியிருந்தால் கடவுள் தண்டிச்சு விடுவாரே. அப்போ அது மாதிரி தண்டித்து விட்டால் ஒரு விரும்பத்தகாத காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா ஒரு பயம், ஃபியர் ஆஃப் அன்னோன். அதனால் இந்த ஆள் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு முறை அந்த விருந்து முடிய பழி செலுத்துவார், சர்வாங்க தகன பலி இடுவார். இந்த காரியம் பல நாட்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கடவுள் அற்புதமாக அழகாக இந்த யோபு அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி அடைச்சிருப்பார், ஃபென்ஸு, வேலி. கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இருக்கிறேன், கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தெல்லாம் சுற்றி கடவுள் அற்புதமாக ஒரு வேலி அடைச்சிருக்கிறார். இது எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு. ஓகே. அதே போல் இந்த யோபனுடைய வாழ்க்கையில் அவன் கடவுளுக்கு முன்னால் உண்மையாக உத்தமமாக இருக்கிறதுனால அவனை சுற்றிலும் கடவுள் வேலி அடைச்சிருப்பார். எந்த விதமான எதிர்ப்பின் சக்திகள், இருளின் ஆதிக்கம் எதுவுமே இதுக்குள்ளே வர முடியாதபடி பக்காவாக பாதுகாத்து கொண்டு இருப்பார். ரைட். ஆனால் என்ன தகராறுனா, இவன் தான் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்னவென்றே தெரியாத ஒரு வித பயத்தினால ஆட்கொண்டவனாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அது என்ன விளைவை ஏற்படுத்தி விடுகிறது என்றால், இந்த கடவுள் வேலியடித்து வைக்கிறார்ல, வேலியடித்து பாதுகாத்து வைக்கிறார்ல, அந்த வேலி இவனை விட்டு அப்படியே வெளியேற வாய்ப்பை இவனே தந்து விடுகிறான். ஏன்னா இவனுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதான் ஆபத்தான ஒரு காரியம்னு சொல்லுகிறேன். இது அப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ,
பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பார்ட்டி பண்ணும்போது பாவம் செஞ்சிருவாங்களோ, சகன பலி நம்ம இட்டுருவோமே, இறான்ல சர்வாங்க தகன பலி. அப்போ இதெல்லாம் அவனுடைய எந்த மனநிலைமையை காண்பிக்கிறதுனா ஃபியர் ஆஃப் அன்னோன்னால அதிகமாக பீடிக்கப்பட்டு இருக்கிறான் யோபு. விளைவு என்ன? கடவுள் அழகா அற்புதமா வேலையடித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை. ஆனால் இந்த பயம் அவனை மேற்கொள்ளும் போது பிசாசானவன் அங்கே வந்து விடுகிறான். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசி பாருங்க, நான் சொல்றதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ பிசாசினுடைய ஆதிக்கத்துக்கு அவனுடைய ஆளுகைக்கு தன்னையும் அறியாமல் இந்த யோபு இடம் கொடுத்து விடுகிறான். கடவுள் அற்புதமா வேலையெடுத்து பாதுகாக்கிறார். ஆனால் அந்த பயம் மேலோங்கி இருந்ததுனால பிசாசானுடைய ஆளுகைக்கு தன்னையும் அறியாமல் இடம் கொடுத்து விடுகிறான். அப்ப என்ன நடக்குது? அந்த வேலி அவனை விட்டு அகன்று விடுகிறது. அவ்வளோ ஆபத்தான விஷயம். வேலி போச்சு, பாதுகாப்பு போச்சு. நடக்கிற சமாச்சாரம் என்ன? நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 13 to 19 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அவனுக்கு உண்டான எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சுங்க. இவனுடைய ஒட்டகம், கழுத, எருது மாத்திரம் இல்லை, இவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா. அவர்களும் அந்த ஒரே நாளில் அவுட். அவர்களும் செத்து போயிட்டாங்க. எப்படி செத்து போனாங்க அப்படின்னா, நீங்க வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குமாரர்களும் குமார்த்தைகளும் தங்கள் வழக்கத்தின்படியே சற்று நேரத்துக்கு முன்னால நான் சொன்னது போலவே ஒரு நாள் ஒருத்தருடைய வீட்டில் எல்லாம் கூடி விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, திராட்சரசம் குடித்து கொண்டிருக்காங்க. அந்த சூழ்நிலையில எங்கிருந்து தான் காற்று அடித்திருக்கும், விண்டு அடித்திருக்கும்னு தெரியல. அந்த வீட்டை சுற்றிலும் 4 திசைகளில் இருந்தும் காற்று அடிக்க அந்த வீடு கொலாப்ஸ் ஆகி வீடு அப்படியே கீழே விழ அந்த இடத்துல அவுட், ஸ்பாட் அவுட். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இறப்பு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஃபியர் ஆஃப் அன்னோன். ஐயோ, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ யோசிக்கிறான்ல. என்னவென்றே புரியாததான அந்த ஒருவித பயம் இவனை ஆட்கொண்டது இல்லையா? ஆட்கொள்ள இவன் அனுமதித்து விட்டான் அல்லவா. அந்தோ பரிதாபம். கடவுள் அருமையா அற்புதமா வேலையடித்து பாதுகாத்து இருந்த அந்த பாதுகாப்பு இதன் நிமித்தம், ஃபியர் ஆஃப் அன்னோனின் நிமித்தம் இவனை விட்டு விலகிற்று. பிசாசானவன் ஆதிக்கம் அங்கே வந்து விட்டது. இவனுக்கு உண்டான எல்லாம் ஒரே நாளில் இவனை விட்டு போகும்படியான ஒரு சூழல் உருவாயிற்று. அப்போ கடவுள் மேல எப்படி குற்றம் சாட்ட முடியும்? குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? கடவுளை அனுமதித்தாரு இல்லை. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் மேலோங்கி இருந்ததுனால விளைவு என்ன? பிசாசானுடைய ஆதிக்கத்துக்கு தன்னையும் அறியாமல் இவன் விட்டு கொடுத்துட்டான். எல்லாம் அவுட்டு, எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. இதனால தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இது ஒரு ஆபத்தான விளைவை உருவாக்கக்கூடிய ஒரு பயம், இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த விதத்தில் இந்த பயத்துக்கு உங்களை ஆட்கொள்ள இடம் கொடுத்து விடாதீர்கள். ஓகே, இன்னும் 2 உதாரணத்தை காண்பித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். 2வது உதாரணம் ஆபிரகாம், சாராள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 13 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுடைய பெண்ஜாதி சாராளுங்க. சாராள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா இருப்பா. வயசாயிடுச்சு, வயசானாலும் கிழவியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிறாள். யாரு? ஆபிரகாமின் மனைவி சாராள். அப்போ இந்த ஆபிரகாம் சாராளை கூட்டிக் கொண்டு கேரார் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு, ஒரு ஊருக்கு போறார். கேரார். அந்த கேராருங்கிற ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார், கிங். அந்த கிங் பார்க்கிறாரு, ஆஹா, அந்த காலத்தில் அழகான லேடிஸ் இருந்தாங்கன்னா அவர்களை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியான ஒரு முயற்சியில் அந்த ராஜாக்கள்லாம் ஈடுபடுவாங்க. அது அந்த கால வழக்கம். நீங்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்கலாம், ரைட்டா? இங்கே என்ன சமாச்சாரம் நடக்குதுன்னா, இந்த ஆபிரகாம் தன்னுடைய அழகான கிழவியா இருந்தாலும் அழகா இருக்கிற மனைவியாகிய சாராளை அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு, கேராரை நோக்கி போகிறான். போகும்போது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்குல்ல அந்த ஆபிரகாம், என்ன சொல்லிட்டான்? எங்க தன்னுடைய மனைவி
மனைவிதான் சாராள் அப்படின்னு சொன்னா அவளை அபகரித்து கொண்டு தன்னை கொலை செய்து விடுவார்களோ? ஃபியர் ஆஃப் அன்னோன். பாயிண்ட்டுக்கு வரேன். ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஃபியர் ஆஃப் அன்னோன் எப்படி டாமினேட் ஆகுது பாருங்க. ஐயோ, தன்னுடைய மனைவி இவ்வளோ அழகா இருக்கிறதுனால இவதான் என்னுடைய பெண் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன கொலை பண்ணிட்டு ஏன் பெண் ஜாதிய என்னை விட்டு எடுத்துடுவாங்களே அப்படின்னு ஒரு வித பயம் ஆபிரகாமை ஆட்கொள்ளுது. அதனால இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஆபிரகாம் வாயை திறந்து, இல்லைங்க என்னுடைய பெண் ஜாதி இல்லை, என்னுடைய சிஸ்டரு, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டான். தன்னை காத்துக்கொள்ள ஒரு பொய்ய சொல்லிட்டான். அதனால என்ன நடந்து விட்டது என்றால், அந்த தேசத்தின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் இந்த சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுவான். இவன் ஆபிரகாம் தானே இவள் என்னுடைய சகோதரின்னு சொல்லி தொலைச்சிட்டான். அதனால அபிமெலேக்கு அந்த ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு சாராளை கூட்டிட்டு போயிடுவான். ஆனா கடவுள் மேல இருந்து பாக்குறாரு, தான் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு முயற்சியில இந்த ஆபிரகாம் இப்படி ஒளறி கொட்டிட்டான் அப்படின்னு கடவுள் பாக்குறாரு. அரண்மனைக்கு போன அபிமெலேக்கோட கடவுள் பேசுறாரு, அபிமெலேக் அந்த பெண்மணியை நீ தொட்ட நீ செத்த அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேல இருந்து அபிமெலேக்கு பேச அவன் அரண்டு போயிட்டான். ஆண்டவரே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அந்த ஆளு சிஸ்டர்னு சொன்னதுனால தானே நான் கூட்டிட்டு வந்தேன் அரண்மனைக்கு. அந்த ஆளு தன்னுடைய பெண் ஜாதி பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தா கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன், நான் உத்தமமாக தானே செஞ்சேன் அப்படின்னு இவன் புலம்ப உண்டோ இல்லையான்னு அரண்மனை வெளியில வந்து, ஏங்க வா ஆபிரகாம், என்ன காரியத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னு இந்த ராஜா அபிமெலேக்கு ஆபிரகாம் கிட்ட உரையாடுறாரு. அப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் பிட்டு பிட்டு சொல்றாரு. இல்லைங்க ராஜா கோச்சிக்காதீங்க, கதை மாதிரி சொல்றேன். இல்லைங்க ராஜா கோச்சிக்காதீங்க, நான் இவ என்னுடைய பெண் ஜாதின்னு சொல்லியிருந்தா என்ன நீங்க கொலை பண்ணிடுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஃபியர் ஆஃப் அன்னோன், பயம் வந்துருச்சு. அதனால தான் ராஜா அப்படி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சீன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 5, 6, 14, 15 ஆகிய வசனங்களாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா அபிமெலேக்கு நல்ல ஒரு கேரக்டருடைய ஒரு மனிதன்க. நினச்சி பாருங்க, நல்ல கேரக்டர். ஏப்பா இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு இவன் சொல்றது மாத்திரம் இல்லை, இவன் மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை தொடரக்கூடிய விதத்தில் இந்த ராஜா அபிமெலேக்கு எல்லா விதமான உபகாரங்களையும், ஆடு மாடு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த ஆபிரகாம் மற்றும் சாராளை உபசரித்து அனுப்புகிறான் இந்த ராஜா அபிமெலேக்கு. இந்த ஆபிரகாம் இந்த ராஜா அபிமெலேக்கை குறித்த என்ன மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வைத்து கொண்டு இருந்ததுனால இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்னவென்றே தெரியாத ஒரு பயம் தன்னை டாமினேட் பண்ண, தன்னை மேற்கொள்ள இடம் கொடுத்திருக்கிறான். ஆனா உண்மையான அபிமெலேக் பார்த்தா அருமையான ஒரு கேரக்டர். அந்த ராஜா உத்தமனா இருந்திருக்கிறான் கடவுளுடைய பார்வையில். ஏன்னா வசனம் அப்படிதானே சொல்லுது. உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த ஆபிரகாம் மற்றும் சாராளை எவ்வளவு உபசரித்து ரொம்ப டிக்னிஃபைடா அனுப்புறான் அந்த தேசத்திலிருந்து. நல்ல அருமையான ஆளு. ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் மேலோங்கி இருந்ததுனால இந்த ராஜா அபிமெலேக்கு குறித்த ஒரு எதிர்மறையான சிந்தனை உடையவனாக ஆபிரகாம் காணப்பட்டான். அதனுடைய விளைவுதான் இவ்வளோ சமாச்சாரங்களும் நடந்து முடிக்க காரணமா அமைஞ்சு விட்டது. பாருங்க, இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் என்ன வேலையெல்லாம் பார்க்குது. அதனால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதை ஒரு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த ஃபியர் ஆஃப் அன்னோனின் நிமித்தம் ஒரு நல்லா இருக்கிற மனிதனையும் தப்பா நீங்க யோசிக்கும்படியான ஒரு எண்ணத்தை உங்களுக்குள் புகுத்தி விடும். அபிமெலேக்கு அருமையான கேரக்டருடைய ஒரு ராஜா, ஆனா அவனை பத்தி தப்பான எண்ணம் உடையவனாக ஆபிரகாம் தன்னுடைய சிந்தையில யோசிக்க வழி வகுத்து விட்டது அல்லவா இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். அதனால இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. மூன்றாவது உதாரணம் பார்த்துருவோமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு இப்போ போகணும். நீங்க இப்போ யாருன்னா ஈசாக்கு. இப்போ ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராளை பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க, இது என்னமோ ஒரு பரம்பரை சாபம் மாதிரி பின் தொடருகிறது இந்த மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். அந்த விதத்தை நான் பார்க்குறேன். இப்போ இவ்வளோ நேரம் நான் ஆபிரகாம் சாராள்
இந்த அபிமெலேக் ராஜா கதை சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இது அப்படியே இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் தொடருகிறது. இங்கே என்ன சமாச்சாரம்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காள். ஈசாக்கும் ரெபெக்காலும் அதே கேரார் தேசத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் தான் அதே ராஜா அபிமெலேக் இருக்கிறான். ஈசாக்கும் தன்னுடைய அப்பா ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு இவனும் பண்றான். இவனும் தன்னுடைய மனைவி ரெபெக்காள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா இருக்கிறா. இந்த கேரார் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய ஒய்ஃப் அழகா இருக்கிறதுனால, ரெபெக்காள் அழகா இருக்கிறதுனால அவளை அபகரித்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் நம்மளை கொலை பண்ணிட்டா என்னடா பண்றது அப்படின்னு ஆபிரகாமுக்கு எப்படி அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் இருந்ததோ அதே ஃபியர் ஆஃப் அன்னோன் இந்த ஈசாக் பயலுக்கு இருக்குது. நீங்க வாட்ச் பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வரைக்கும் இந்த கதை இருக்குது. தன்னுடைய மனைவி ரெபெக்காளை இந்த ஆளு ஈசாக்கும் சகோதரி என்று சொல்லுறான். ஆனா இங்க என்ன கூத்து நடக்குதுன்னா, இந்த அபிமெலேக் ராஜா தன்னுடைய வீட்டில இருந்து அப்படியே பார்த்துருப்பான் இருக்குது ஜன்னல் வழியா. அடுத்த வீட்டு ஜன்னல் தெரிஞ்சிருக்க மாட்டிருக்குது. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த ஈசாக்கு ரெபெக்காலும் ஓடி ஆடி விளையாடுறாங்க. அப்போ இங்க இருந்து பார்க்குற அபிமெலேக் ராஜாவுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அது இந்த ஈசாக்கு பையா ரெபெக்கால சகோதரி தானே சொன்னான். வீட்டுக்குள்ள பார்த்தா 2 பேரும் ஓடி ஆடி விளையாடுறாங்க, கணவன் மனைவி போல விளையாடுறாங்களே, என்னடா அது அப்படின்னு அபிமெலேக்கு சந்தேகப்படுகிறான். அப்புறம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது ஈசாக்கு கிட்ட அபிமெலேக் கேட்கும் போது இந்த ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் என்ன பதில சொன்னானோ அதே பதில மகன் ஈசாக்கும் சொல்றான். வாட்ச் பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9 வாட்ச் பண்ணா தெரியும். நான் சொல்றான், கேராரில் வாழும் மனிதர்கள் ரெபெக்காள், என்னுடைய பெண் ஜாதியான ரெபெக்காள் மிகுந்த அழகு உள்ளவளாய் இருப்பதினால் தன்னை கொன்று விடுவார்கள் என்ற பயம் எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் என்னுடைய மனைவி ரெபெக்காள சகோதரி அப்படின்னு நான் சொன்னேங்க சார் அப்படின்னு இந்த ஈசாக்கு சொல்றான். நீங்க இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் எப்படி டிராவல் ஆகுது பாருங்க, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஆனா உண்மையாலுமே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருந்திருக்காது இல்லைங்களா? அதுதானே ஃபியர் ஆஃப் அன்னோன். நடந்துடுமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி நடக்காது ஒன்றும். நீ வாட்ச் பாருங்க, இதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 10, 11 ஆகிய வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அபிமெலேக் ராஜா எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறான். இந்த கேரார் ஊர் மக்களே கவனிங்க, இந்த ரெபெக்காள் ஈசாக்குனுடைய பெண் ஜாதி, எவனாவது இவன் மேல கை வச்சிங்கன்னா நீங்க தொலைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அபிமெலேக் ராஜா அந்த கேரா தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறார், வார்னிங் கொடுக்கிறார். எவனாச்சு இந்த ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காள் மேல கையை வச்ச தொலைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அந்த அபிமெலேக் ராஜா இவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியில இருக்கிறான்ல, ஆனா இவனுக்கு அது முதல்ல தெரியல. ஐயோ அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஃபியர் ஆஃப் அன்னோன். நல்லா கவனிங்க, இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் டாமினேட் ஆகும்போது நல்லா இருக்கிற நல்ல கேரக்டரோடு இருக்கிற மனிதனையே தவறான கேரக்டருடைய மனிதனாக நம்முடைய மூளைக்குள்ள ஒரு செய்தியை இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் ஆனது கொண்டு செல்லும். அந்த ஆளை நீங்க டேமேஜ் பண்ணிடுவீங்க, அசாசினேஷன் பண்ணிடுவீங்க. எவ்வளோ பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன். பிராக்டிக்கலாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நல்ல குணாதிசயம் கொண்ட அபிமெலேக் ராஜாவையே தப்பான பிக்சரை காண்பிக்க வைக்கிறது ஃபியர் ஆஃப் அன்னோன். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எத்தனை குடும்பங்களை நாசகதி பண்ணுகிறது இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். ஏராளமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியர்ஸ் இருக்குதுங்க. தண்ணியை கண்டா பயம், உயர்ந்த கட்டிடத்தை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், பயம் பயம் பயம், ஏராளமான பயம் இருக்கலாம். ஆனால் ஃபியர் ஆஃப் அன்னோன் என்னவென்றே தெரியாத ஒரு பயம்னு ஒரு பயம் இருக்குது. ரொம்ப ஆபத்தான பயம். உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருக்குள்ளையும் எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் மற்ற எல்லா பயங்களை காட்டிலும் வேதனை உள்ளது. நீங்க பைபிளை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பயம் வேதனை உள்ளது அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்குது. வேதனை நிறைந்த இந்த பயம்
நமக்குள்ள இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? ஆகவே இந்த வேளையிலே உங்களை பார்த்து உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்திலே கடவுளுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பயப்படாதே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த தகவலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.